பெண்ணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஏன் அப்படின்னா, நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது முன்பட்டுச்சு அப்படின்னா புண்பட்ட இதயத்தை புகைவிட்டு அத்திக்கங்க. உங்களுக்கு புகை விடுற பழக்கம் இல்லை அப்படின்னா பக்கத்துல யாராவது விடுவாங்க, அங்க போய் நின்று மோப்பம் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாம் மொத்தமா சரியா போயிடும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சலார். சும்மா பலார் பலார்ன்ற சவுண்ட் கேட்க போகுது. இவருடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு வராரு. யாருடா? என் ஃப்ரெண்டு சரக்குக்கு வச்சிருந்த சைடிஸ் ஆட்டைய போட்டவன் அப்படின்னு கேட்கிறாரு. இவரு வேணாம்டா, வாடா ஊறுகாய வச்சாச்சும் ஊத்தி குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. இவர்கிட்ட கேட்கிறாரு, எதுக்குடா இவங்கிட்ட மோதுற? இவன் சரக்குக்கு வச்சிருந்த சைடிஸ் எல்லாம் ஆட்டைய போட்டு தின்றுருக்கீங்க, அதெல்லாம் அனாவசியமான விஷயம், அதனால நாங்க சரக்கு அடிக்க முடியல அப்படின்னு சரட்னு கேட்கிறாரு. உடனே அவரு பரட்னு திரும்புறாரு. அப்புறம் சொல்றாரு, நான் கூட ஒரு ஆர்மியை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு நினைச்சேன், ஆனா ஐட்டம் மாதிரி லிப்டிக் போட்ட ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கேடா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் இவர்கிட்ட சொல்றாரு, என் அப்பாவுக்கு பிறந்த காரணத்தினால உனக்கு மூக்கு கடியம் போடுற உரிமை வந்துராது அப்படின்னு சொல்றாரு. வழக்கமா அம்மாவுக்கு தானே பிறப்பாங்க, இவர் என்ன அப்பாவுக்கு பிறந்தாரு அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இவங்க அப்பா தப்பா போயிருப்பாரோ? இவரு மூக்குக்கு கீழே இப்படி மூக்குத்தி மாதிரி மாட்டிருக்காங்க இல்லையா, இந்த மூக்குத்திக்கு மூக்கு கடியம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது மூக்க கடிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால. நீ ஏதாவது சாதிச்சாதான் அந்த மூக்கு கடியத்தை உன் மூக்குல முட்டை மாதிரி போட்டுக்கிற முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு, அதோ நிக்கிறான் பாரு என் சண்டை கோழி, அவன் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்றான். உடனே இவர் சொல்றாரு, நினைக்கிறாரு, டேய் இவனை பார்த்தா சண்டை கோழி மாதிரி தெரியலடா, குங்கியான குட்டி போட்ட மாதிரி இருக்கான்டா இவன் சின்னவனா அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே இவர் கேட்கிறாரு, அவனை எப்படிடா இவனால சாய்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, சாய்க்க முடியலாட்டி அப்படின்னா மூக்கு கடியம் என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு இவர் சொல்ல, திரும்ப நீ மூக்கு கடியம் கேட்டு வந்த உன் மூக்குலயே கடிச்சிருவேன் அப்படின்றாரு. உடனே இவர் சொல்றாரு, என் மூக்குல கடிச்சா அப்படின்னா எனக்கு மூக்குச்சளி இருக்கு, அது உன் வாய்க்குள்ள போயிரும் அப்படின்றாரு. அப்புறம் இவர் சொல்லும் போது, தப்பு பண்ற ருத்ரா அப்படின்னு சொல்ல, இவரு உனக்குத்தான் என்னைய பத்தி தெரியுமில்லடா, நான் சின்ன வயசுல இருந்தே மூக்குக்குள்ள கைய விட்டு அந்த கைய அப்படியே வாய்க்குள்ள விடுவேன் அப்படின்றது, இதனால உன் மூக்குள்ள நான் கடிக்கிறது எனக்கு ஒரு மேட்டரே இல்லை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசு ஹீரோ அந்த கும்கி யானைய மல்லாக்க தள்ளிடுறாரு. கரண்ட கையில பிடிச்சு அப்போ ஒரு டைலாக் ஒண்ணு பேசுறாரு, இன்னொரு தடவை அவனோட மூக்கணாங்கயிறு மாதிரி இருக்க அந்த மூக்கு கடியத்துல கை வச்சீங்க அப்படின்னா இப்போ என் கையில கரண்ட் கம்பி இருக்கு, இன்னொரு தடவை இதே தப்பு பண்ணீங்க என் கையில கரண்ட் கம்பி இருக்காது, கரண்ட் கம்பம் தான் இருக்கும் அப்படின்றாரு. அட பாவி, நீயா இந்த வேலையை பார்த்தது? நாங்கள்லாம் எங்க ஊர்ல அணில் தான் வயிறா கடிக்குதுன்னு அது மேல ஒளிய போட்டுக்கிட்டு இருக்கா, ஆனா கரண்ட் கம்பியை நீ கையில வச்சிருக்கேடா. திரும்ப உங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில கரண்ட் கம்பத்தை கையில வச்சிருந்த அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு வேட்டி உள்ள வரைக்கும் வெயில் அடிக்குது, இனி அதெல்லாம் பொத்துக்கிட்டு அடிக்கும் போல இருக்குடா. ஆனாலும் கரண்ட் உங்களுக்கு சாக்கு அடிக்காது அப்படின்றது தான் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாக்கு அடிக்குது. சின்ன வயசு ஹீரோவை தேடி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இப்போ ஹீரோவுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுல ஹீரோவுடைய அம்மாவை டார்ச்சர் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த நேரம் அந்தி மாலை அப்படின்ற மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அவருடைய மாமா கிட்ட கேட்கிறாரு, மாமா இந்த மலைக்கு சூடா சைடிஸும் சூப்பரான சரக்கும் கிடைச்சா எப்படி இருக்கும், இந்த கிளைமேட்டுக்கு நல்ல கிக்கேருமுல அப்படின்னு கேட்க, அவரு அட ஆமா மாப்புல அப்படின்னு சொல்றாரு. நான் எப்ப கேட்டாலும் சலிக்காம சரக்கும் சைடிஸும் வாங்கி தர என் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள இருக்கா, அவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி அவர் போட்டிருந்த அது ஒரு வளையத்தை கலட்டி தூக்கி எறிய, அதை பார்த்தா இவர் பரட்டுன்னு பையில் எடுத்து வச்சுக்கிறாரு. உடனே அவங்க மாமா சொல்றாரு, மாப்பிள்ள நீ போட்டிருக்க அந்த வளைவியோட மதிப்பு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு, நட்பை விட எதுவுமே பெருசு இல்ல மாமா அப்படிங்கிறாரு. அப்படி என்னடா பெரிய நட்பு உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்டா, மாமா மழை நேரத்துல சரக்குக்கு சூடா சைடிஸ் வாங்கி தர்றான் பாரு, அதான் மாமா உண்மையான நட்பு அப்படின்னு இவங்களுடைய நட்பை. மாப்பிள்ள கடைசியா ஒரு ஆஃப் சொல்லுவோமா? ஒரு ஃபுல்லே சொல்லுவோம். நாரடிக்கிறாரு.
உடனே அவங்க மாமா, இந்த வளைவியை நீ இப்ப வாரி கொடுத்துட்டேல, நீ மூளையில உட்காந்து முக்குவ, உன்னை அப்ப வச்சுக்கிறண்டி அப்படிங்கிறாரு. அப்புறம் ஹீரோவுடைய அம்மா சின்ன வயசு ஹீரோ கிட்ட வந்து கேக்குறாங்க, இங்க நடந்ததை இங்கேயே மறந்துடுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு சத்தியம் பண்றா அப்படின்னு கேட்டா இவங்க சத்தியம் கேட்பாங்க. அவர் ஃப்ரெண்டு சும்மா இருப்பாரு. சும்மா இருக்க ஃப்ரெண்டுகிட்ட போய் சத்தியம் பண்றாரு. இந்த படம் ஃபுல்லாவே இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றாரு. அதாவது சத்தியம் கேட்டது இவங்க அம்மா, சத்தியம் பண்றது ஃப்ரெண்டுக்கு. அவர் சத்தியமே கேட்கல. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. ஆனாலும் சத்தியம் பண்றாரு. இதெல்லாம் ஒரு சத்திய சோதனைடா. சொல்றாரு, தேவா, உனக்காக நான் எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ சரக்குக்கு சைடிஸ் அப்படின்னு சவுண்டு கொடுத்தா போதும், நான் சட்டுன்னு வாங்கிட்டு வருவேன், நம்ம பட்டுன்னு குடிச்சிட்டு பறந்துடலாம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, உனக்காக நான் தூண்டில்ல எறாவாவும் இருப்பேன் சுறாவாவும் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அடே, எங்கனால ஒரு சுறா படத்தையே பார்க்க முடியலடா, இதுல மறு சுறா எடுத்தீங்க அப்படின்னா இங்க இருக்க அனைவரும் மரணமடைந்து விடுவார்கள். அதனால உன்னுடைய சுறா கதையெல்லாம் சுருட்டி உன்னுடைய சூட் கேஸ்ல வச்சுக்க அப்படின்னு சொல்ல வந்தேன். உடனே இவருடைய மாமா சொல்றாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல, சின்ன வயசுல ஒரு கதையை நான் உனக்கு சொன்னேன், ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல. ஆமா, அந்த ஒத்த கதை தான் உனக்கு தெரியும், அதனால ஓயாம சொல்லி என்னைய சாவடிச்ச அப்படிங்கிறாரு. திரும்பவும் அதே கதையை அப்படியே ஆரம்பிக்கிறாரு. வாரசீர சாம்ராஜ்யத்தோட சுல்தான் அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஒருத்தங்கிட்ட தான் சொல்லுவான். அவன் பேரு சலார். சுல்தானுக்கு தேவையான எல்லாத்தையும் பலார்னு கொடுப்பான் அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையுமா அப்படின்னு கேட்டு, சரக்குக்கு சைடிஸ் குட்டி புட்டி எல்லாம் வருமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆக்சுவலா இவருடைய புத்தி எல்லாமே குட்டிலையும் புட்டிலையும் தான் இருக்கு. உடனே இவர் போன் பண்ணி, எலே 7.5 பிடிச்சவ என் பொண்ணு என்கிட்ட கூட சொல்லாம ஏரோப்ளேன் பிடிச்சு இந்தியா வந்து இறங்க போறாடா, என் பொண்ணு அதை நீ ஒழுங்கா பாத்துக்கடா கண்ணு அப்படின்னு சொல்ல, எலே 7 வருஷமா இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வேலை வெட்டியே இல்லாம வெட்டியா தேடுறதவே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. தேவதையுடைய மகன்கள் அவனுங்க கையில உன் மகன் சிக்குனா அப்படின்னா அவனுங்க சதைச்சிருவானுங்க அப்படிங்கிறாரு. அடுத்து ஆளாளுக்கு போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஏதோ புதுசா புதுப்படம் ரிலீஸ் ஆன மாதிரி அந்த புதுப்பட லிங்க்கு லிங்க் கேட்டு வாட்ஸ்அப்ல வைரல் ஆக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுப்படம்னா கொஞ்சம் புதுசாதான் இருக்கும்ல, அதுக்காண்டி தான் இவ்வளவு ஆக்க போறோம். உடனே இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க அப்படின்னா, ரொம்பவே காரத்தை சாப்பிட்டு காலை கடன் செலுத்தும் போது காலை கடனை கழிக்க முடியாம கத்துற மாதிரி கரத்த குரல்ல பேசுறாங்க. குறிப்பா இந்த லேடி. சோ இப்படி காரத்தை சாப்பிட்டு காலை கடன் செலுத்த முடியாத மாதிரி கரத்த குரல்ல பேசுறது தான் டெரர் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. இதெல்லாம் இந்த படத்துல செஞ்ச எரர் அப்படின்னு தெரியல உங்களுக்கு. உடனே இவர் நம்ம ஹீரோவுக்கு போன் பண்ணி வாக்க காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ வாக்களிக்கிறதுக்கு 1000 ரூபாய வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு. இவரும் காரத்தை அதிகமா சாப்பிட்டு இருப்பாரு போல இருக்கு. காலை கடன் கழிக்கும் போது தாண்டி தெரியும், இல்ல எரியும் ஆம்புலன்ஸ்ல அலாரத்துக்கு அந்த ரெட் லைட் எரியிற மாதிரி. உடனே ஹீரோ கிட்ட சொல்றாரு, நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோ கேட்கிறாரு, என்ன செய்ய சொன்னாலும் செய்யுவியா அப்படின்னு டபுள் மீனிங்ல பேசுறாரு. அடுத்து இவர் தீபாவளிக்கு வாங்கின வேட்டை கார்த்திகைகளுக்கு காய வைக்கிற மாதிரி ஒவ்வொரு வழியா டயர்ல வைக்கிறாரு. ஒரு வழியா எதிரிகள்கிட்ட இருந்து இவர் சொன்ன அந்த ஒரு வாக்க 1000 ரூபாய் வாங்கிட்டு காப்பாத்துறதுக்காண்டி ஹீரோயின் அவங்கள இவர் கடத்திட்டு வந்துடுறாரு. அப்போ ஹீரோயின் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. உடனே இவர் விஜயகாந்த் ஸ்டைல்ல, எனக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்னு தமிழ்ல பேசுறாரு. அடுத்து இவங்க 2 பேரும் சமாதானம் ஆன பின்னாடி உடனே இவர் சொல்றாரு, அந்த அம்மா யாரையுமே சீக்கிரம் நம்ப மாட்டாங்க, ஏத்துக்கிறவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, எது ஜெயலலிதா அம்மாவா அப்படின்னு கேக்குறாங்க. அத உங்க அப்பா கிட்ட கேளு அப்படிங்கிறாரு. இது ஹீரோவுடைய அம்மா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இவங்க கிட்ட வந்து இவர் சொல்றாரு, இந்த பொண்ணு நல்லா தமிழ் பேசும் அப்படிங்கிறாரு. ஆனா இது பேசுறது எல்லாமே இங்கிலீஷ். அம்மா அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஆளாளுக்கு ஏமாத்துறீங்களடா பாவத்தை. அந்த அம்மாவுக்கு பண்ண மாதிரியே பண்றீங்க. உடனே இந்த டீச்சர் இந்த பசங்களை பார்த்து சொல்றாங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு வராம இருக்க ஏதாவது பொய் சொன்னீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து உங்களை சாவடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. டீச்சர், அவங்க வீட்டுல போய் சாவல் அடிக்காதீங்க, நல்ல வெடக்கோழியா பார்த்து அடிங்க, அதுதான் உடம்புக்கு நல்லதான்.
வெடக்கோழி அடிச்சு சுட சுட ஒரு சட்டி குழம்ப குடிச்சிட்டு தூக்கம் போட்டு எந்திரிச்சோம்னா கையால சும்மா சுருன்னு இருக்கும். இப்பதாங்க ஒரு வழியா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கான டைட்டில் போடுறாங்க ரிப்பன் ஸ்டார் அப்படின்னு. ரிப்பனை கையில சுத்திருக்காரு இல்லையா, அதனால இவர் ரிப்பன் ஸ்டார் போல இருக்கு. நல்ல வேலை சுத்தியலை கையில வச்சிருந்தா சுத்தியல் ஸ்டார் அப்படின்னு இருப்பாங்க. அதுல இந்த அம்மா சோத்த தூக்கி சோத்துல எரிஞ்சிட்டு ஒரு டைலாக் ஒண்ணு பேசும். எதுக்கு பேசுது ஏன் பேசுதுன்னு அதுக்கும் தெரியாது நமக்கும் புரியாது. இருட்டுல நடுவுல பயத்துல பகையில நடுங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும். இத பார்த்தா பகையில உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியல, ஏதோ பரதேசி பரட்டத்தலையோட உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. அதுல எதிர்முனையா இருக்கணுமே அப்படின்னு இவங்க ஒரு டைலாக் பேசுறாங்க. பகையோட பசிக்கு முன்னாடி பேயோட பசி தோத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க தான் டெய்லி பேய்க்கு வடிச்சு கொட்டுறாங்க. பேய்க்கு டெய்லி ஆக்கி போட்டு ஆற போட்டுட்டு வராங்க. பேயை தூக்கி மடியில வச்சு தாளாட்டி சீராட்டி சீவி விட்டுட்டு வராங்க. இப்படி இவங்க டைலாக் பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு அவங்க டைலாக் பேசுற அந்த மாடுலேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆகி போக முடியாம அட்டைக்கிட்டு அணத்திக்கிட்டு இருக்க மாதிரி மாடுலேஷன்ல தான் இவங்க டைலாக்கே டெலிவரி பண்றாங்க. ஆக்சுவலா வேற ஒண்ணு டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு பேசியிருப்பாங்க போல இருக்கு. ஏற்கனவே நம்ம ஹீரோயின் டீச்சர் வேலைக்கு சேர்ந்தாங்க இல்லையா, எப்போன்னு கேக்குறீங்களா? சேர்ந்துட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய சில்வன் எல்லாத்தையுமே கிளாஸ்க்குள்ள அடைக்கிறதுக்குள்ள இவங்களுடைய பீரியட் முடிஞ்சிருது. அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆசிரியரா, மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரா எல்லாத்தையும் அரவணைச்சு போவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பள்ளிக்கூடத்துல படிப்பாங்க இல்லையா, இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கதே ஒரே ஒரு டீச்சர் தான் இருப்பாங்க. பள்ளிக்கூடம் மட்டும்தான் பந்தாவா இருக்கும், டீச்சரு ஒண்ணுதான் இருக்கும். 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் இவங்க தான் பாடம் இருப்பாங்க போல இருக்கு, ஒரே ஆளா. அதுவும் பாதி நேரம் தச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தைக்கிற இடைவேளையில தான் பாடம் எடுப்பாங்க போல இருக்கு, 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும். அப்புறம் இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது சொல்றாங்க, அவங்கள பார்க்க பைத்தியக்காரி மாதிரி தெரியுதுல்ல அப்படின்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான், அவனும் பைத்தியக்கார மாதிரி இருப்பான், அவனை தான் நீ இந்த படம் ஃபுல்லா லவ் பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அடுத்து ஹீரோவா காட்டுறாங்க. ஹீரோ சாப்பாட்டுல குழம்பு ஊத்தி சாப்பிடுவாரு அப்படின்னு பார்த்தா வர மிளகாப்படிய பருத்து நுணுக்கி வச்சிருப்பாங்க, அதை அப்படியே வாயில கொட்டி சாப்பிடுவாரு. அப்போ காலையில காலை கடன் கழிக்கும் போது ஆம்புலன்ஸ் அலற மாதிரி அவருக்கு பின்னாடி அலருமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு நாள் சாப்பிட்டா அலரும், டெய்லி சாப்பிட்டா பின்னாடி ரெட் கலர்ல பூல மலரும். என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது? நம்ம ஹீரோ சின்ன பசங்க கிட்ட கிரிக்கெட் விளையாடுறாரு. ஏன் பெரிய பசங்க கிட்ட விளையாட மாட்டாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சின்ன பசங்க அப்படின்னா அவங்க கிட்ட சில்மிசம் பண்ணி பேட்டை வாங்கிடலாம்ல, அதனால பேட்டை வாங்கினாலும் அடிக்க மாட்டாரு. இவருக்கு அடிக்க தெரியாது, ஆனா கைய வச்சு ஒண்ணு மட்டும் அடிப்பாரு. நான் சொன்னது ஆள் அடிக்கிறது, நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஒருத்தன் நம்ம ஹீரோ போடக்கூடிய பால்ல 6 அடிச்சிருவான். அதை பார்த்த ஹீரோ அவனுக்கு சல்யூட் அடிப்பாரு. உடனே இந்த சின்ன பையன் வந்து மானக்கெட கேட்கிறான், ஏண்டா எருமை மாடி வளர்ந்துருக்க, ஓம்பால்ல தான் அவன் அடிச்சான், அவனுக்கு போய் இப்படி சல்யூட் அடிக்கிறேடா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் என்ன சாட்டா அடிச்சேன், சாதாரண சல்யூட் தானே அடிச்சேன் அப்படிங்கிறாரு. அடுத்து இந்த சின்ன பொண்ணு வந்து ஹீரோவுடைய வீட்டில் பிறந்தநாள் கொண்டாட வருவாங்க. அங்கே வெள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கவங்கள, டேய் எனக்கு பிறந்தநாள் வெள்ளையெல்லாம் அடிக்காதீங்க, வெளியே போங்கடா வெண்ணைகளா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க பிறந்தநாளுக்கும் அவங்க வீட்டில் வெள்ளை அடிக்கிறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இது இம்புட்டுன்னு இருந்துக்கிட்டு இந்த போடு போடுது. வெள்ளை அடிக்க வந்தவன் வெள்ளை அடிக்கிறத விட்டு இதை 2 அடி அடிச்சிருக்கணும், பிறந்தநாள் அடியா. பேக்கரியில கேக் வெட்ட வாங்கின பிளாஸ்டிக் கத்திய பிடிச்சிருப்பாரு ஹீரோ. அதை பார்த்து அவங்க அம்மா டேய் அப்படின்னு பேய் மாதிரி கத்தும். அந்த பக்கத்துல இருந்த பையன் நெருப்பை வீட்டுக்குள்ள பத்த வச்சு விட்டுருவான். அது படபடன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எருமையை விட பொறுமை முக்கியம் அப்படின்றத அவங்க அம்மா அந்த இடத்துல உணரல. பேக்கரியில கொடுக்கிற பிளாஸ்டிக் கத்திய இவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க போல இருக்கு. அந்த கத்திய இவங்க கையில பிடிச்ச பின்னாடிதான் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பிறக்குது. ஆக்சுவலா கத்திய கொடுடா அப்படின்னு கத்தாம கேட்டிருந்தாலே அவன் கொடுத்திருப்பான். இப்படி பேய் மாதிரி கத்தி இப்படி தீய பத்த வச்சுட்டே பரட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது தாயா இல்ல பேயா அப்படின்ற எண்ணம் வந்திருக்கும். உடனே இவர் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, பிளாஸ்டிக் கத்திக்கே இந்த கத்து கத்துதுன்னா இது சரியான பைத்தியம் போல இருக்கு அப்படிங்கிறாரு. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இந்த வீடியோவோட அடுத்த பார்ட் அடுத்து வெளிவரும். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாரு பாரு. போனா ரத்தம் கட்டிச்சாவா.